ஹாய் ஹலோ வெல்கம் டு YMJ மூவிஸ் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2026 ரீசெண்டாக வெளிவந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் வெப் சீரிஸ் பற்றி தான் நான் பேச போகிறேன். சூப்பராக இருக்குது, நினச்சே பார்க்கல. நானே இதை வந்து 2 டைம்ஸ் பார்த்துட்டேன். இதில் மொத்தம் 8 எபிசோடு இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வந்து மலையாள சினிமாஸை பற்றி தான் ஆஹோ ஓஹோ எப்படிரா எடுக்கிறீங்க, உங்களுக்குலாம் இந்த மாதிரி கதை எங்கே கிடைக்கிது அப்படிங்கிற அளவுக்கு நான் பேசியிருப்பேன். ஆனால் அவங்களெல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு இந்த வெப் சீரிஸ் சூப்பர் தரமாக எடுத்திருக்கு. என்ன தான் தமிழாச்சே, எப்படி எடுப்பாங்க, அந்த அளவுக்கு ஒர்த்ஃபுல்லாக எடுத்திருக்காங்கங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் மஸ்ட் வாட்ச் வெப் சீரிஸை நான் சொல்லுவேன். அதை விட இதில் வந்து நடிச்சிருக்க அந்த லீட் ரோல் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே நமக்கு பிடிச்ச நடிகர்களுங்க தான், நடிகர் ஹீரோயின்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்காகவும் நம்ம வாட்ச் பண்ணலாம். இதில் வந்து 2 சீசன் இருக்குது. இப்போ நான் பேச போகிறது செகண்ட் சீசன். ஃபஸ்ட் சீசனை பார்த்து தான் செகண்ட் சீசனை பார்க்க புரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஃபஸ்ட் சீசன் வேறு ஸ்டோரி, செகண்ட் சீசன் வேறு ஸ்டோரி. ஃபஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா வேறு ஹீரோ, செகண்ட் சீசனில் வேறு ஹீரோ. ஸோ கண்டிப்பாக சூப்பராக இருக்குது, மஸ்ட் வாட்ச் மூவி சொல்வேன். இந்த சீரிஸோட நேம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி YMG மூவிஸ் டைம்ஸ்க்கு நீங்களாம் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நிறைய மூவிஸ் நான் போட்டிருக்கேன், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ரிவ்யூஸு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த 4 வழிச்சாலை, 4 வழியில் 8 வழிச்சாலை, அந்த ரோடு போடுற ப்ரொசஸிங் போயிட்டுருக்கு. அந்த ப்ரொசஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு கூண்டுங்க, ஒன்றும் இல்லை 2 எலும்பு கூண்டு வந்து அந்த ரோட் போடுற நேரத்தில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த எலும்பு குண்டு வந்து யாருது, ஆனா பொண்ணா, எதுக்கு இங்கே வருது அப்படிங்கிறத ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிது. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்டே ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்கு நடுவில் நடத்துகிறாங்க. அதுலேயே இன்னொரு ப்ராப்ளம் வர மாதிரி வருது ஸ்டார்டிங்லேயே. ஸோ இதை வந்து மீடியா வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடுறாங்க, பெரிய ப்ராப்ளமாக இஷ்யூவாக ஆக்கி விட்டுறாங்க. ஸோ இதற்கு வந்து இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுற ஆஃபீஸராக வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வந்து நம்ம சசிகுமார் சார் வராரு. ஸோ அதுலேருந்து இந்த கதை வந்து சூடுபடுக்குதுங்க. ஸோ செத்தவங்க யார், எதனால் இறந்தாங்க, அவங்க எப்படி இறந்தாங்க, யார் கொண்டு வந்து போட்டாங்க அப்படிங்கிற ஸ்டோரியாக போகுது. நம்ம நினச்சே பார்க்காத முடியாத அளவுக்கு நிறைய ட்விஸ்ட் இருக்குது. சரி ஓகே, இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு சாதமாக விட்டுட்டா, இல்லை அவனுக்கு மேலே இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. சரி முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சா, இல்லைங்க அந்த வெங்காயத்துக்கு தோல் உரிச்சிக்கிட்டே இருப்போம்ல, உரிக்க வந்துக்கிட்டே இருக்குமே, அந்த மாதிரி அவங்க ட்விஸ்ட்டு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட்டில் சப்பையாக ஒருத்தவங்களை வச்சு முடிப்பாங்க பாருங்க ட்விஸ்ட்டை. சான்ஸே கிடையாதுப்பா, சூப்பர்யா. என்ன தான் இருந்தாலும் தமிழ் தான் அப்படிங்கிற அளவுக்கு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் மூவி. ஏன்னா இது தமிழ்லேயும் அவைலபிளாக இருக்குது, OTT ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. இதோடைய ரேட்டிங் IMDயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10/7.4 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம், மஸ்ட் வாட்ச் மூவிங்க. தேங்க்யூ.